அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ சிக்கன் கிரேவியும் தக்காளி சோறும் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்குது. 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி தாளிக்கிறதுக்கு. இப்போ சிக்கனில் மசாலா தடவி ஊற வைக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா பிரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதை நம்ம இப்போ பொரிச்சு தான் காய்ச்ச போகிறோம். இதை ஊற வச்சுட்டு இப்போ அரிசியும் ஊற வச்சுருவோம். பாஸ்மதி ரைஸில் 5 டம்ளர் எடுத்திருக்கிறேன். நல்லா கழுவிட்டு அதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இதுக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், மல்லிக்கீரை, கருவாய் இலை, ரம்ப இலை. சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய், 5 கிராம்பு, 1 பட்டை, 5 ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவாய் இலை, மல்லி இலை, ரம்ப இலை போட்டு வதக்கிட்டு இதுக்கு தக்காளி பழத்தை மிக்சியில் ஆட்டி வச்சுக்கிறணும். ஆட்டி அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறணும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிட்டு 4 ஸ்பூன் தயிர் அதையும் நல்லா வதக்கிக்கிறேன்னு. பாதி மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுக்கிறேன்னு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர்னு அளந்து ஊற்றணும். இதை ஊற்றிட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டு இதை நான் கரண்ட் குக்கரில் தான் வைக்க போகிறேன். கரண்ட் குக்கரில் வச்சு பட்டன் அடிச்சு விடும். இதுக்கு தம் போட தேவையில்லை. அரிசியும் நல்லா உடையாமல் வரும். இப்போ சட்டி அடுப்பை வச்சு எண்ணெயை ஊற்றி கோழியை அரை வாடலை பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பொரிஞ்சிருச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ சோறை திறந்து பார்த்து நல்லா கிண்டி விடணும். கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு குச்சி அமர்த்திடணும். நல்லா வெந்துருச்சு. ஒரு நல்ல புல் உருண்டு உடையாமல் வந்துடுச்சு. இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 4 கிராம்பு, 1 பட்டை போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறணும். இப்போ தேங்காய் சம்பல் பிணையத்துக்கு ஒரு தக்காளியை சுட்டுக்குருவோம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ கருவாய் இலை, ரம்ப இலையை போட்டு வதக்கிட்டு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும்.
இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதையும் நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை வதக்கிட்டு கறி மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சிக்கனை போட்டு ஒரு 10 நிமிஷம் அதையும் சேர்த்து நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு கொதிக்க விடணும். கொதிச்சிருச்சு. அதை கிண்டி விட்டு மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ தேங்காய் சம்பல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கிறேன், 2 தக்காளி பழத்தை சுட்டு வச்சுருக்குது, தேங்காய் ஒரு பாதி முடிக்கு குறைவா தேங்காயை ஆட்டி வச்சுருக்குது. இப்போ பொடிசாக வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கிறேன்னு தேங்காயை அரைச்சி வச்சுருக்குது, தக்காளி பழத்தை நல்லா பிணைஞ்சிக்கிறேன்னு வச்சுக்கிறேன்னு ஒரு காஞ்ச மிளகா சுட்டு வச்சுருக்குது. இப்போ தேங்காயை அதில் போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கிற தக்காளி சாறையை ஊற்றி காஞ்ச மிளகாயும் பிச்சு போட்டு எலுமிச்சம் ஊறுகாய் அது தேவைக்கு போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா பிணைஞ்சி அதையும் வச்சுக்கணும். சம்பல் சூப்பராக இருக்கும், செய்து பாருங்கள். இப்போ நல்லா சோறு வெந்துருச்சு. இப்போ தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது. தக்காளி சோறு, சிக்கன் கிரேவி, தேங்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு.